அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறது யாருங்கிறத நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க முடிஞ்சது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முழுமையான நிலைப்பாடு என்னன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்து அது முடிந்து ஒரு மத்தியில ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கணும். அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இது பிரதமராக வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திடகாத்திரமாகவும் உறுதியாகவும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்களும் சரி, ஊடகங்கள்லையும் சரி, பிஜேபிக்கும் ஓபிஎஸ்க்கும் சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. பிஜேபி 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க, அதுவும் தாமரை சின்னத்தில் நின்றே போட்டி போட சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு வதந்தியை பரப்புனதாகவும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்க இருக்கதாகவும் ஒரு சமூக வலைதளமும் சரி, ஊடகங்களும் சொல்லி வதந்திகள் பரப்பிக்கிட்டே இருக்கு. இந்த வதந்திகளுக்கெல்லாம் யார் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே இது சேர்ந்து பண்றதா. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாவது இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும், இந்த அரசியலுக்கு தகுதி இல்லாத நபராக ஆக்கணும், இவர் இல்லைன்னா நம்ம அரசியலில் பெரிய ஆளை வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புறாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவக்கூடிய இந்த வதந்திகளை தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. இன்றைய நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கேன். நான் எடுக்கிற முடிவு தான் அது இறுதியான முடிவு. இந்த முடிவுகளில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொன்னால் மட்டும்தான் இங்கே தலைமையிலிருந்து எந்த அறிவிப்பு வருதோ அது மட்டும்தான் முழுமையடைஞ்சதான் நீங்கள் நினச்சிக்கிறணும். அதனால வதந்திகளை யாரும் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாராக இருக்கலாம் சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு எப்படின்னா, ஓபிஎஸ் எதுக்கணும் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் போலியான ஒரு வதந்திகளை பரப்பி ஐயாவினுடைய பெயரை களங்கப்படுத்தி அவர் எப்படியாவது அரசியலை வெளியேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அணியை செய்திருக்கலாமோ என்று தான் நம்ம சந்தேகிக்கிறோம். அது கூடிய விரைவில் எல்லாருக்கும் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.